சுதாம்புதேகே ஊர்மிஷு மாதுரீவயே. மாலோஜியினுடைய பிள்ளை ஷஹாஜி ராஜே போஸ்லே என்கிற சஹாஜி மன்னன் உயர்ந்த குணங்களுடையவர், தன்னுடைய குணங்களால ஜனங்களை ஈர்க்கக்கூடியவர், சிற்றரசன், புனேவனுடைய ராஜாவாக விளங்கக்கூடியவர். புனேவனுடைய ராஜாங்கிறதே தன்னுடைய முயற்சியினால அடைஞ்ச பட்டம். அவர் இன்னும் பெரிய சக்கரவர்த்தியாலாம் ஆயிடல. பல வயல்வெளிகள் அவருக்கு இருந்தது, அதனுடைய தலைவராக ஆனார். அதன் பிறகு அதனுடைய தலைமையில பெரிய ஏகப்பட்ட ஏக்கர் கணக்கில் வயல்வெளி உடையவாளுக்கு ஆட்கள்லாம் இருப்பா. அந்த ஆட்களை வச்சுட்டே ஒரு படையை திரட்டினார். அது ஒரு சேனையாக ஆச்சு. பௌரம் ஜனம் ஜானபதம் ச பந்துவர்க்கம் ததான்யானபி வத்சலாத்மகா புஷ்ணன் யதார்ஹம் புருஹூத தேஜாஹ ஸ்வாத்மேவ சர்வஸ்ய ச வல்லபோ மக்கள் எல்லாருக்கும் பிரியமானவராக இருந்தார். எல்லாரிடத்திலும் வாத்சல்யம் உடையவராக இருந்தார். இந்திரனுக்கு ஈடான தேஜஸ் உடையவராக இருக்கார். எல்லா ஜனங்களையும் தன்னுடைய தானாகவே பார்த்து கொண்டார். தன்னுடைய ஆத்மா போல பார்த்து கொண்டார். ஸ்வாத்மேவ சர்வஸ்ய ச வல்லபோபூத். அவருடைய வீரியத்தை பத்தி சொல்லப்படுகிறது. ஸ்லாக்யைஹி குணௌகைஹி மஹிதைஹி பிதேவ சசாச பூமிம் ச மஹீம் மஹேந்திரஹாயா சமூஹோ தத்தரா பராக துராதரண்யந்தரிதாந்தரிக்ஷா. அவருடைய பெரிய படை கிளம்பி வரும் பொழுது இந்த படையிலிருந்து கலப்பப்பட்ட மண்ணு ஆகாசம் வரைக்கும் வியாபிக்குமா? இவ்வாறாக சத்ரு ஜெயம் கொண்டவர் இந்த ஷஹாஜி ராஜன். நிஜாமுஷாக பிரமுகாக பிரதாப பிராக்பார துர்யாக புவி சார்வபௌமாக அஸ்ய பிரசாதம் பிரதிபத்ய கிருச்ராத் உச்ராயிணீம் சம்பதம் அன்பபூவன். அந்த காலத்துல இருந்த சில சாம்ராஜ்யங்கள், அகமன் நகர் நிஜாம் ஷா, அதன் பிறகு பீஜப்பூர்னு சொல்றோம் இல்லையா, அந்த பீஜப்பூரோட சுல்தான் அதில் ஷா, அலிஜா, தில்லியினுடைய பெரிய சக்கரவர்த்தி ஷாஜஹான், இவாள்லாம் தான் அந்த காலத்து மன்னர்கள். இவா எல்லாரோடையும் தொடர்பு உடையவர். அவளுக்குள்ள சில லூப் ஹோல்ஸ் எல்லாம் உண்டு, அது நன்னா தெரிஞ்சவர். என்ன லூப் ஹோல்ஸ்? அவளுக்குள்ளேயே ஒருத்தர யுத்தம் வரும். அவளுக்குள்ளேயே உள்ள டைவர்சிட்டிய அவளால ஏத்துக்க முடியாது, அதை டாலரேட் பண்ண முடியாது. அதனாலேயே அவளுக்குள்ள பெரிய யுத்தங்கள்லாம் வரும். அந்த யுத்தங்கள்ல இவர் சுதந்திரனா இருக்கிறவர். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் தனி ஆளு, இவருக்கு கீழே படைகள். இந்த படைகளை கொண்டு சில சமயம் அகமன் நகர் நிஜாம் ஷா கூப்பிட்டான்னா அவருக்கு சகாயத்துக்கு போவார். சில சமயம் ஷாஜஹானுக்கு சகாயத்துக்கு போவார். சகாயத்துக்கு போய் மத்த 2 பேரை அடிப்பார். சில சமயம் அதில் ஷாவோட சகாயத்துக்கு இருந்து மத்த 2 பேரை அடிப்பார். 3 பேர் தானே, இது ஒரு ட்ரையாங்கிள். இதுல மூணு ராஜாக்கள். இந்த 3 ராஜாக்கள்ல ஒண்ணு அதில் ஷாவோட இருப்பார், அல்லது நிஜாம் ஷாவோட இருப்பார், அல்லது ஷாஜஹானோட இருப்பார். 3 பேர்ட்டையும் ரொம்ப நல்ல பேர் வாங்கினவர். 3 பேருக்கும் இவர் விரோதியா இல்லாம மதிப்பிற்குரியவராகவும் சகா அப்படிங்கிற ஒரு தன்மை உடையவராகவும் இருந்து வந்தார். அதுல கொஞ்சம் கொஞ்சமாக ஷஹாஜிக்கு அதில் ஷாவுடைய தொடர்பு அதிகமாச்சு. அதிகமானதுல அதில் ஷாவுக்கு கீழேயே இருக்கிறது போல காட்டிண்டு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அமைச்சார். அவர் காலத்துல அது பெரிய சாம்ராஜ்யம். பிற்காலத்துல வர மராட்டிய மன்னர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடம் வேற. அவர் காலத்துல இது பெரிய இடம். அதாவது புனேவிலேருந்து நாசிக் வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் முழுக்க
ஷஹாஜியினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடமாத்தான் ஆச்சு. இப்பேற்பட்ட ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு வருகிறார். வெளியிலேந்து பாக்குறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கார் என்றால், ஏதோ அதில் ஷாவோட நண்பர், நிஜாம் ஷாவோட நண்பர் என்று பேரு வாங்கினாலும் இவருடைய அந்தரங்கத்துல இவருடைய பிளான் வேற. அந்த பிளான் அவளுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. ரொம்ப முக்கியம், இவருடைய அஜெண்டா அவளுக்கு தெரியாத மாதிரி பார்த்துட்டார். அது என்ன அஜெண்டா என்றால், ஹிந்து சாம்ராஜ்யம் அமையணும் என்கின்ற அஜெண்டா. இந்த சனாதன தர்மத்துக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் ஏற்படணும். ஏன் மெஜாரிட்டி ஹிந்துக்கள் தானே இருக்கா இங்க, வேற யாரோ ராஜாவா இருந்துட்டு போறான். இப்ப என்ன, வெளியிலேந்து வந்தவா யாராவது ராஜாவா இருந்துட்டு போட்டமே, ஹிந்துக்கள் தானே இங்க மெஜாரிட்டி இருக்கா, அதுவே போருமே என்கிறதுல அவருக்கு திருப்தி இல்லை. ஹிந்து அரசு அமையாத வரைக்கும் ஹிந்துக்கள் எவ்வளவு மெஜாரிட்டியா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அந்தந்த நாடு அந்தந்த சமயத்தை அரசாக கொண்டிருக்கு. இஸ்ரேல்ல இன்னைக்கு யூத அரசு, யூத ஆட்சி தான் நடக்கிறது. ஆஸ்திரேலியாவில் கிறிஸ்துவ ஆட்சி நடக்கிறது. அரபு நாடுகள்ல இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது. இது மாதிரி அங்கந்த நாடை பார்க்கும் பொழுது ஹிந்து ஆட்சி இல்லாத போனா எவ்வளவுதான் ஹிந்துக்கள் மெஜாரிட்டியாக இருந்தாலும் காலப்போக்கில் ஹிந்து மதத்தினுடைய எண்ணிக்கை குறைஞ்சுட்டே வரும். அதனால ஹிந்து அரசு வேணும், ஹிந்து சாம்ராஜ்யம் வேணும் என்று கனவு கண்டவர். கனவுன்னு பொய்க்கனவு இல்லை, அந்த கனவை உத்வேகமாக உடையவர், அதாவது பேஷனா உடையவர். ஒரு காலத்துல ஒரு பெரிய ஹிந்து சாம்ராஜ்யம் இருந்தது. அந்த ஹிந்து சாம்ராஜ்யத்துக்கு விஜயநகர சாம்ராஜ்யம் என்று பெயர். எந்த முகலாயர்களுடைய சாம்ராஜ்யமும் எந்த சுல்தான் சாம்ராஜ்யமும் அவ்வளவு தீர்க்க காலம் ஆண்டது இல்லை. அவ்வளவு தீர்க்கமாக ஆண்ட ஒரு பெரிய சாம்ராஜ்யம், பல நூற்றாண்டுகள் ஆண்ட பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யம் கவிழ்ந்தது. ராமராயன்கிற சக்கரவர்த்தி ஆண்டு இருக்கும் பொழுது பல வேற சில ஆட்சிகள்லாம் சேர்ந்து இதேதான் அதில் ஷா, அதாவது பீஜப்பூர், அகமது நகர், இவா எல்லாருமா சேர்ந்து இந்த ஒரு பெரிய விஜயநகர சாம்ராஜ்யத்தை துவடுபடி ஆக்கினார்கள். அவளுடைய பிளான் என்னன்னா, துவடுபடி ஆக்கிட்டு அந்த ஊரை கைப்பற்றி ஆள்றது இல்ல, துவடுபடி ஆக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல இருந்து கொள்ள அடிச்சுட்டு கிளம்பிடணும். ஏன் அப்படின்னா, அவளுக்குள்ளேயே அவளுக்கு பயம். 3 பேரும் அங்க சேர்ந்து இருந்தானா அவன் ஒத்தனை கொத்தம் வெட்டின்னு விழுவான். அதனால யதா சீக்கிரம் ராமராயன தந்திரமா கொன்ன பிறகு இவர்கள் 3 பேரும் போட்ட பிளான் அவ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அங்கிருந்து எடுத்துட்டு எல்லாரும் டிஸ்போஸ் ஆயிடணும் என்கிறது தான். அதே மாதிரியாக நிறைவேற்றப்பட்டது. விஜயநகர சாம்ராஜ்யம் துவடுபடி ஆச்சு. அதுக்கு அப்புறத்துல இருந்து எந்த ஒரு ஹிந்து சாம்ராஜ்யமும் அமையல. அது இந்த ஷஹாஜிக்கு ஒரு குறையா இருந்துதான். ஷஹாஜியினுடைய மனசுல அப்படி ஒரு ஹிந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும் என்கின்ற எண்ணம், இது என்ன சாத்தியமா? என்ன ஷஹாஜி என்ன பெரிய கிருஷ்ணதேவராயனா, பெரிய சக்கரவர்த்தியா, சார்வபௌமனா, ராஜாதிராஜனா, ஏதோ ஒரு கிராமத்து மிராஸ். இவ்வளவு தூரம் வளர்ந்ததே பெரிய விஷயம். எவ்வளவு தூரம் இந்த கிராமத்து மிராஸ் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வயல்வெளியில வேலை பண்றவாளையே தன்னுடைய படை மாதிரி ஆக்கிண்டு அந்த படையை உருவாக்கி அந்த படையினால சில பேர்களுக்கு சகாயம் பண்ணி, அதில் ஷாவுக்கோ நிஜாம் ஷாவுக்கோ ஷாஜஹானுக்கோ சகாயம் பண்ணிண்டு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஆட்சியை நாசிக்லேருந்து புனே வரைக்கும் கொண்டு வந்தார் என்கிறதே அந்த காலத்துல பெரிய அச்சீவ்மெண்ட். இப்படி ஒரு சிற்றரசன் அவ்வளவு பெரிய கனவு வச்சுட்டு இருக்காரே, இதெல்லாம் சாத்தியமா என்கின்ற கேள்வி வரும். இது ஒரு பக்கம் இருக்க, சாத்தியம்னு தோன்றது அவருக்கு. எதுவுமே சாத்தியம்னு நினைச்சாதான் அப்புறம் சாத்தியம். ஆனால் அதுக்கு நமக்கு ஒரு குரு வேணும். எப்படி புக்கராயனுக்கு வித்யாரண்யர் கைடு பண்ணாரோ, எப்படி கிருஷ்ணதேவராயருக்கு வியாசராயர் கைடு பண்ணாரோ, அது மாதிரி தனக்கு ஒரு குரு வேணும் என்று நினைக்கிறார். 1630 வருஷம் நடந்த சம்பவம். இவர் புனேவிலேந்து நாசிக் வரைக்கும் தன்னுடைய படைகளோட கூட இப்படி போயிட்டு இருக்காரு. குதிரைப்படை, பெரிய குதிரைப்படை.
போயிட்டே இருக்கும் பொழுது எழுத்தாப்புல பார்த்தால் அங்க ஒரு படம் வருது. இது நாம சங்கீர்த்தன பட. பல பேர்கள், பல பாகவதர்கள், பக்தர்கள்லாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. போற சமயத்துல ஷஹாஜி அவளெல்லாம் பார்த்தார். இது ஒரு அபூர்வமான கோஷ்டியா இருக்கே, கம்பீரமா இருக்கே, இவாள்லாம் யாரு விசாரிக்கிறார். அவள்லாம் சொன்னா, இங்க பஞ்சவட்டியில சமர்த்த ராமதாசர் என்று ஒரு மகான் இருக்கார், அவரை தரிசனம் பண்றதுக்காக போறோம். சமர்த்த ராமதாசர்ங்கிற அந்த பெயரை கேட்ட உடனேயே ஒரு ஆகர்ஷணம், ஒரு தன்னம்பிக்கை, இவர்தான் நமக்கு குரு என்று ஏதோ ஒரு எண்ணம், வாசாம கோச்சரமா ஒரு எண்ணம். அதனாலேயே அவரை பார்க்கணும்னு தோணித்து ராஜாவுக்கு, ஷஹாஜி ராஜனுக்கு. ஷஹாஜி ராஜன் தன்னுடைய படையோட கூட சமர்த்த ராமதாசர் எங்க என்று தேடிண்டு வரும்பொழுது அங்க டாக்கலி அப்படிங்கிற இடத்துல ஒரு 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 மலை பாறை, அந்த பாறை மேல கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்கார் சமர்த்த ராமதாசர். நேர அங்கேந்து வந்து ஷஹாஜி சமர்த்த ராமதாசரை நமஸ்காரம் பண்றார். சமர்த்த ராமதாசர் ஒத்த கௌபீன